Hallelujah! Good morning, good morning and good morning. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் நம்மோடு பேசும்படியாக ஜெபிப்போம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகா கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலும் உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படிக்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பாரும். எங்களோடு இன்றைக்கு பேசும்படியாக கேட்கிறோம். எங்கிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்திலே ஆசீர்வதியும். இன்றைக்கு உம்முடைய வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு சுதந்திர தினங்க. தேசம் விடுதலையோடு இருக்கிறது, தன்னை தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? தேவன் நமக்கு சபையை கொடுத்திருக்கிறார். எப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்து தியாகம் செய்தாரோ, பிசாசின் தலை நசுக்கப்பட்டது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்த மனிதனுக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. அவரின் உயிர்த்தெழுதலின் நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையை நினைவு கூறும் போதெல்லாம் இது ஒரு விசேஷமான விடுதலையின் வருஷம், விடுதலையின் நாள், விடுதலையின் சமயம் என்று உணர வேண்டும். அதுவரைக்கும் தேவனுக்கும் மனிதனுக்கும் தூரமாகிவிட்டது பாவத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாய் தூரமாயிருந்த நம்மை கிட்டி சேர்த்து கொண்டு தேவனுக்கு சமீபமானவர்களாய் செய்து மனுஷனுக்கும் மத்தியிலே அன்பை பிறக்க வைத்து பாவத்தை தள்ளிவிட்டாராகவே இன்றைக்கு சபை பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தோடு தொடங்கப்பட்டிருக்கிற சபை தொடர்ந்து கொண்டிருக்கும் முன்னுக்கு. பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை கொண்ட ஒவ்வொரு இடமும் இருவர் மூவர் ஒருமனப்பட்டால் அங்கே நான் இருப்பேன் என்ற ஆவியானவரின் பிரசன்னம், தேவனின் துணை நமக்கு கொடுக்கப்படுது. கர்த்தருடைய நாமங்களை குறித்து நாம சிலதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா என்றால் அவருடைய பிரசன்னம், தேவன் அங்கே இருக்கின்றார். எசேக்கியேலின் புத்தகம் 48 அதிகாரம் 35 வசனத்திலே, சுற்றிலும் அதன் அளவு 18,000 கோல் ஆகும். அந்நாள் முதல் நகரம் கர்த்தர் இருக்கும் இடம் என்று யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். யெகோவா இருக்கும் இடம், தேவனே வாசம் பண்ணுகிற இடம், அது தேவனுடைய பிரசன்னம். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு ஏன் போக வேண்டும் என்றால் அது தேவாலயம், தேவன் இருக்கும் இடம், அது தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க நாம தேவனின் ஆலயத்துக்கு போக வேண்டும். வேதனையான விஷயம், இன்றைக்கு அநேக ஆலயங்களுக்கு தேவனுடைய ஆலயம் என்று பெயர் இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்துக்கு பரிசுத்தம் அவசியம் என்கிற விஷயத்தையே மறந்து போகிறாங்க. நான் உங்கள் நடுவில் இருக்கும்படிக்கு உங்கள் பாளையத்தை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தம். அவருடைய ஆலயத்திலே வேலை செய்கிறவர்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் இரத்தத்திலே கழுவப்பட்டவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தப்படுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்போம். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயத்துக்கு போகும்போது உங்களுடைய இருதயங்களை நீங்க ஆயத்தப்படுத்திக் கொண்டு போகிறீங்களா? தேவன் இன்றைக்கு என்னோடு என்ன வார்த்தைகளை பேசுவாரோ என்ற ஆவலோடு வாஞ்சையோடு போகிறீங்களா? தேவனுடைய பிரசன்னத்திலே இன்றைக்கு நான் சமாதானத்தை பெற வேண்டும், சுகத்தை பெற வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையோடு போகிறீங்களா? இன்றைக்கு அநேக ஆலயங்களிலே நிகழ்ச்சிகள் நடக்கிறதே தவிர பரிசுத்த ஆவியானவரின் காரியங்கள் நடப்பதில்லை என்பது ரொம்பவும் வேதனையான விஷயங்க. அவர் துணையாக இருப்பேன் என்று சொன்ன தேவன், அவர் சமூகம் நம்மோடு இருக்கும் என்றவர். சாமுவேலின் முதலாம் புஸ்தகத்திலே நம்ம பார்க்கின்றோம்,
ஏலி என்பவர் ஆசாரியரா இருந்த காலத்துல ஆலயத்திலிருந்து தேவ பிரசன்னம் போய்விட்டது. ஆசாரியரின் குமாரர் இஷ்டம் போல நடந்து கொண்டிருந்த போது தேவனுடைய கோபம் மூண்டது. இக்கபோத், தேவனின் மகிமை விட்டு போயிற்று. ஐயோ, தேவனுடைய ஆலயத்தில் அதில் தேவ மகிமை இல்லாவிட்டால், தேவனுடைய பிரசன்னம் இல்லாவிட்டால், மற்ற கட்டிடங்களுக்கும் தேவாலயத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன இருக்கு? மற்றவர்கள் ஒரு சங்கமாக, ஒரு கூட்டமாக ஜனங்கள் கூடுவதற்கும் தேவ ஜனங்கள் ஒன்று கூடுவதற்கும் இந்த ஜனக்கூட்டத்துக்கும் அந்த ஜனக்கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசங்க? தேவன் இருக்கும் இடமே தேவாலயம். இந்த எசேக்கியேலின் புத்தகத்திலே தேவனுடைய ஆலயத்தை அலட்சியப்படுத்தின ஜனங்களை எச்சரித்துக் கொண்டு, கடிந்து கொண்டு, தேவனுடைய ஆலயத்தை இழந்து போய் இங்கே தேவனின் பிரசன்னம் மற்றவர்களாக சிதறி போன நேரத்திலே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களை எச்சரித்து, உங்கள் நடத்தையை சரி செய்து கொள்ளுங்கள், தேவாலயத்தின் பக்கமாய் உங்கள் முதுகை அல்ல, உங்கள் கைகளை ஏறெடுத்து அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அவருடைய முகத்தை தேடுங்கள், அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று ஒரு தீர்க்க தரிசனமாக, அப்பொழுது கர்த்தர் உங்கள் பட்டணத்திலே அவர் இருப்பார். யெகோவா ஷம்மா, தேவனுடைய பிரசன்னம், தேவன் இங்கே இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார் என்று நிரூபிக்கப்படும் என்று வாக்கு செய்தார். லேவியராகமத்தில் நம்ம வாசித்தால், இஸ்ரவேலர் பாளையத்துக்குள் செல்லும் பொழுது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்றை பார்த்தால், லேவியராகமம் 26:11 உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை வைப்பேன், என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இன்றைக்கு நம்ம தேவாலயங்கள் இது ரொம்பவும் அவசியங்க. என் ஆலயத்தை உங்கள் நடுவிலே வைப்பேன். இன்றைக்கு எத்தனையோ ஆலயங்கள் நம்முடைய வீடுகளை சுற்றி வீட்டின் நடுவிலே இருக்கிறது. நம்முடைய சுற்றுப்பக்கத்துல, மிக முக்கியமாய் நம்முடைய தேசத்துல அநேக மாநிலங்கள்ல இப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கு. சில மாநிலங்களில் ஆலயங்கள் இல்லை, சில தேசங்களிலேயே ஆலயங்கள் இல்லை. ஒரு சில இடங்கள்ல எத்தனை ஆலயங்கள் இருக்கோ, எவ்வளவு கட்டடங்கள் இருக்கோ, ஆனால் எத்தனை தேவாலயங்களிலே தேவன் இருக்கிறார். நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன், உங்கள் நடுவிலே நான் உலாவுவேன் என்ற தேவன் எங்கே இருவர் மூவர் அவர் நாமத்தில் ஒருமனப்படுவார்களோ அவர்கள் நடுவே இருப்பேன் என்று சொல்கிறார். நாம தேவாலயத்துக்கு போகும்போது நாம தேட வேண்டியது தேவனுடைய பிரசன்னத்தை. என் சமூகம் உனக்கு துணையா இருக்கும் என்ற வார்த்தை, என் பிரசன்னத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்ற விசுவாசம், நான் உங்கள் நடுவிலே இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நம்ம தேவாலயத்தில் ஆராதிக்கணும், ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு தேவன் என்னோடு என்ன பேசுவாரோ என்ற வாஞ்சையோடு நாம கவனிக்க வேண்டும். உங்க ஆலயத்திலே தேவ பிரசன்னம் இருக்கிறதோ இல்லையோ அறிய வேண்டும் என்றால், அங்கே அந்த உணர்வு, தேவன் இருக்கிற இடத்துல ஒழுங்கு இருக்கும், தேவன் இருக்கிற இடத்துல சுகம் உண்டாயிருக்கும், அற்புதங்கள் நடக்கும், ஐக்கியம் இருக்கும், ஆராதனை இருக்கும், துதி இருக்கும், நன்றி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஒன்றா உலகத்திலே எங்கேயும் கிடைக்காதது தேவ பிரசன்னத்தில் நமக்கு கிடைக்கிறது. அது தேவாலயத்தில் நம்ம பார்க்க முடியும். தேவாலயத்துக்கு சென்று உலக காரியங்களை பேசாதீங்க. தேவாலயத்திலே உலக காரியங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு தேவ பிரசன்னத்தை தேடுவது, அவருடைய ஆலயத்தில் அவருடைய கிருபைக்காக வேண்டுவது, அவருடைய வார்த்தையை கேட்பது நமக்கு எவ்வளவு அவசியங்க. இன்றைக்கு அநேக ஆலயங்களிலே அவருடைய மகிமை இல்லைங்க. அவருடைய மகிமை இருக்கும் இடத்திலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு செய்யும் ஜெபம் இருக்கும், இடைவிடாத துதி ஆராதனை இருக்கும். என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறது அல்லவோ? நான் உங்கள் இருதயத்தின் ஆழங்களை பரிசோதிக்கிறவர் அல்லவோ என்ற காரியங்கள் அங்கே நடந்து கொண்டே இருக்கும். கல்லான இருதயங்கள் உடைக்கப்படும், பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் உண்டாகும், ஆறுதலும் தேர்தலும் உண்டாயிருக்கும், விசுவாசம் விருத்தி அடைந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு யோசனையும் அது புடமிடப்படும். ஏனென்றால்
தேவனுடைய வார்த்தை கருக்குள்ளதாய் மற்றும் ஜீவனுள்ளதாய் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் இருதயத்தின் ஆழத்திற்குள்ளே நுழைந்து சிந்தனைகளையும் ஆலோசனைகளையும் வேறு பிரிக்கிறது. நம்மை நாம பரீட்சிக்கின்ற இடமாக ஒரு ஸ்கேனிங் சென்டர் போல நம்முடைய நிலையை நம்ம தேவ பிரசன்னத்துல உணர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய பலவீனங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய சின்ன சின்ன பாவங்கள் தோஷங்களை தேவனுடைய முகத்தின் பிரகாசத்துல நம்ம பார்க்க முடியும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமா இருக்கிறதுனாலே சகல அநியாயத்திலும் அப்போதுக்கு அப்போதே தேவ பிரசன்னத்தில் அங்கேயே சுத்திகரிக்கப்பட்டு சோர்ந்த நிலையிலே, வேதனையிலே, வியாதியிலே, பலவீனங்களோடு ஆலயத்துக்குள் சென்ற நாம சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு என் பாவத்தை ஆண்டவர் அழித்து போட்டார், என்னை அவர் மன்னித்திருக்கிறார், அவருடைய ஆவியினால் என்னை நிரப்பியிருக்கிறார், அவருடைய பலத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று மகிழ்ச்சியோடு ஆலயத்திலிருந்து வெளியே புறப்பட்டு அவருடைய சாட்சிகளாக வாழ வேண்டியது இருக்குங்க. எந்த நிலையில் நீங்க தேவாலயத்துக்குள்ள போனீங்களோ அதே நிலையில வெளியே வந்தால் அங்கே தேவ சமூகம் இல்லை என்று தானங்க அர்த்தம். அங்கே நீங்க தேவ பிரசன்னத்தை அனுபவிக்காவிட்டால், அவர் இருக்கிற உணர்வை நீங்கள் அடையாவிட்டால், அவர் சமூகத்தை அனுபவிக்காவிட்டால், உங்க இருதயத்தில் இருக்கிற துக்கத்துக்கு பதிலாக நீங்க துதியை பெற்றுக்கொள்ளாவிட்டால், உங்க கண்ணீர் துடைக்கப்படாவிட்டால், என் தேவன் என்னை தொட்டிருக்கிறார் என்ற அனுபவத்தோடு உங்க கண்ணீரில் இருந்து விடுவிக்கப்பட்டு நீங்க சந்தோஷத்தோடு வெளியே வராவிட்டால் அங்க தேவ பிரசன்னம் இல்லைங்க. ஒவ்வொரு முறையும் தேவ ஆலயத்துக்குள்ள போகும்போது அன்றைக்கு அன்னாள் துக்கத்தோடு சென்றாங்க, ஆனந்தத்தோடு திரும்ப வெளியே வந்தாங்க. வேதனையோடு சென்றவர்கள் ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆண்டவரிடத்திலிருந்து வெளியே வருவாங்க. இன்றைக்கு ஆலயத்துக்கு போகிற நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திற்காக போங்க. ஒரு நேரம் வரப்போகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொன்னது போல இங்கே ஒரு தேவாலயம், நாம தேவனுடைய நாமத்தினாலே ஒன்று கூடுகிற இடம், ஒரு கட்டடம் அல்ல, தேவன் இருக்கும் இடம். யெகோவா ஷம்மா எங்கே தேவனுடைய நாமத்திலே நாம் கூடுவோமோ, எங்கே தேவனுடைய நாமத்திலே நாம ஒருமனப்பட்டு ஜெபிப்போமோ, அங்கே ஜெபத்திலே அற்புதங்கள் நடக்கும், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். வெளிப்படுத்துதல் 21:3 இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைத்திடுவார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. அல்லேலூயா. இந்த பூலோகத்தில் இருக்கிற ஆலயங்கள் பரலோகத்தில் நாம பிரவேசிக்க போகிற அவருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமா இருக்கிறது. உன் பாவங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தில் கழுவப்படும் போது உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். அழுகையும் கண்ணீரும் இல்லாமல் தேவன் நம்மோடு எப்போதும் இருக்கிற, நிரந்தரமும் அவரோடு வாழ்கிற பாக்கியத்தை பெறும்படி பரலோகத்திலே நாம பங்குள்ளவர்களா மாறுவோம். அப்படிப்பட்ட கிருபை தேவன் நமக்கு கொடுப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தரே அன்புள்ள தகப்பனே, கர்த்தருடைய நாளை அப்பா நாங்கள் கனம் பண்ணும்படியாக அவருடைய ஆலயத்திலே அவர் இருக்கின்றார், அவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்று உணர்ந்து ஜெபிக்கும்படியாக, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டு உம்மை ஆராதிக்கும்படியாக, பிரசன்னத்திலே உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய வார்த்தையின்படி நடந்து கொள்ளும்படியாக, உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து துதியோடு நன்றியோடு உம்மை ஆராதித்துக் கொள்வதற்கு உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு, என்றைக்கும் இருக்கிற நித்திய ராஜ்யத்திலே உம்முடைய சமூகத்தில் இருக்கும்படி, இந்த உலகத்திலே உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாக உதவி செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆலயங்களுக்கு போங்க, தேவனை ஆராதிங்க.
அவருடைய பிரசன்னத்தை அனுபவிங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாருங்களே நீங்க 8939801234 என்கின்ற ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களில் அநேகர் நீங்க அனுப்புகிறீங்க, ஒரு சிலர் அனுப்பாம இருக்கிறீங்க. அட்லீஸ்ட் ஒரு முறையாவது உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் கூட எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க பிரச்சனைகள் தீர்ந்தவைகளை குறித்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்க நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சி அறிமுகப்படுத்துங்க. டாக்டர் ஜெயபால் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் கல்வாரி சபையில நடக்கின்ற தமிழ் ஆராதனை உங்களுக்கு நாங்க லைவ் கொடுக்கிறோம். உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறோம். நீங்க மாலை நேரத்திலே எங்களோடு கூட நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். உங்க சபைக்கு முதல்ல போங்க, போய் வந்த பிறகு நீங்க இதுல கலந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை காலை 7 மணிக்கு அனுதின தியானத்திலே இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.